கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதுமாக சுகபத்திரமாய் பாதுகாத்து இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்த என் தேவனே நான் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதே போல உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதித்து சமாதான கூறி வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நம்முடைய வேத தியானத்திற்காக எபிரேயருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 12 மற்றும் 13வது வசனங்கள். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூலம் உபதேசங்களை மறுபடி உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வாசிக்கப்பட்ட அந்த வசனங்களை கர்த்தாவே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே, இதனுடைய புதிய பொருள்களையும் ஆண்டவரே இதனுடைய ரகசியங்களையும் ஆண்டவரை நாங்கள் அறிந்து புரிந்து எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே நாங்கள் அதை கீழ்ப்படுத்தி நடத்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தேறினவர்களாக பூரண புருஷராக நாங்கள் மாறத்தக்கதாக உம்முடைய கிருபை உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளே கிரிய செய்யட்டும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எபிரேயர் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். 12வது வசனத்தை வாசிங்க. காலத்தை பார்த்தால் இப்ப இங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆகின்றன? உங்களுக்குள்ளே மனசில் வச்சு எத்தனை வருஷம் ஆகுது ரட்சிக்கப்பட்டு? இன்னும் நம்ம குழந்தைகளாக இருக்கிறோமா? யாரெல்லாம் குழந்தைகள்? நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, வேதத்தினுடைய ரகசியங்களை புரியணும். அப்போ இந்த வேதத்தில் நம்ம என்ன குழந்தைகளா இல்லையா, நான் வளர்ந்துருக்கிறோமா, எவ்வளோ வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் அமர்ந்த தண்ணீர்கள் கொண்டு போய் விடுகிறான்னு சொல்லுது. அமர்ந்த தண்ணீருங்கிறது அவருடைய சபை. அப்போ தண்ணீரிலே முகத்துக்கு முகம் ஒத்திருக்கிறதுன்னு சொல்கிறோம். அப்போ நம்முடைய கண்ணாடியில் நம்ம பார்க்குற மாதிரி நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய ஆத்மாவுடைய நிலவரத்தையும் இங்கே வந்து கண்ணாடியிலே பார்த்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். தெரிந்துகிறது மாத்திரமல்ல, கண்ணாடி பார்த்து ஒரு பக்கம் ஏதாவது ஒரு இது இருந்துச்சுன்னா சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். அதே போல் நம்முடைய ஆத்மாவில் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறது, என்னென்னலாம் குறைகள் இருக்கிறது என்பதை தெளிவாக இந்த இடத்திலே தேவன் வெளிப்படுத்தி காண்பிப்பார். நம்முடைய ஆத்மாவிலே கர்த்தர் பேசிக்கொண்டு இருப்பார். அதுக்கு கீழ்ப்படிந்து அவைகள் எல்லாவற்றையும் விலக்கி கொண்டே வர வேண்டும். அப்படி விலக்கி கொண்டே வரும்போது நம்ம யாரா மாறுவோம்? போதகராக மாறுவோம். காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்கணும். ஆனால் இப்போ எப்படி இருக்கோம்? பால் உண்கிற குழந்தை. இப்போ ஒரு கேள்வி நமக்கு எழுப்பணும். குழந்தைகள்லாம் யார்? அப்போத்தானே நம்ம குழந்தையா இல்லையா புரிஞ்சுக்க முடியும். இப்போ குழந்தைன்னா யார்? ஒன்று வாசிங்க. எபிரேயர் 6:1-2வது வசனத்தை வாசிங்க. நல்லா நிறுத்தி வாசிங்க, நல்லா புரிகிற மாதிரி வாசிங்க. எல்லாரும் பைபிளை திறந்து வச்சுக்கோங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நம்ம விட்டு இப்ப என்ன செய்யணும்? மூல உபதேசங்களை விட்டுட்டு போறது இல்லை. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். திரும்ப அந்த மூல உபதேசத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்க கூடாது. அந்த மூல உபதேசத்தெல்லாம் விட்டுட்டு, அந்த மூல உபதேசம் என்னது வாசிங்க. செத்த கிரிகளுக்கு இப்ப மனம் திரும்புதல் அப்படிங்கிறது மூல உபதேசம். இது எப்ப நடந்தது? செத்த கிரியைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவின் நாமத்தாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்று நம்ம பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தாலே ஞானஸ்நானம் பெற்ற
பிறகு இந்த செத்த கிரியெல்லாம் போய் புது மனுஷனா வந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த செத்த கிரியைகளை பற்றி பேசக்கூடாது. இன்னைக்கு அந்த செத்த கிரியைகள் நம்முடைய உடம்புல இருந்து கிரியை செய்யக்கூடாது. நம்முடைய சரீரத்திலேயோ ஆவியிலேயோ ஆத்மாவிலேயோ கிரியை செய்யக்கூடாது. அப்படி கிரியை செஞ்சு அவங்க யாரு? குழந்தைகள். அடுத்தது தேவன் பேரிலே வைக்கும் விசுவாசம். எதுக்கு விசுவாசம் வச்சுதான் நம்ம என்ன செஞ்சோம்? ஞானஸ்தானம் எடுத்தோம். அவர் தான் நமக்கு எல்லாம், அவர் தான் தெய்வம், அவர் மட்டும்தான் தெய்வம், அவர் நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாம், அவர் சகலத்தையும் பார்த்துக்குவார். இந்த பூலகத்தில் நம்ம எதையும் நாட வேண்டியதில்லை, புசிப்பும் குடிப்பும் இல்லை, அது பரிசுத்தாவினால் உண்டாக சந்தோஷமாக இருக்கிறது. இங்கே இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம், அது தேவன் அறிவார், தேவன் அதெல்லாம் செய்வார் அப்படிங்கிற விசுவாசத்துக்குள்ள வந்துட்டோமா இல்லையா? திரும்ப அதுக்குள்ள போகக்கூடாது. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஸ்நானம் என்னது? குளிக்கிறத பற்றி ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்தை பற்றி உபதேசங்கள் எல்லாம் சொல்லியாச்சு. ஞானஸ்தானத்தை பற்றிய உபதேசங்கள் இதுதான் மூல உபதேசம். இன்னைக்கு ஞானஸ்தானத்தை பற்றி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு ஞானஸ்தான சிஎஸ்ஐ பார்த்தா நான் பிறந்த சின்ன பிள்ளையிலே எடுத்துட்டே இருக்கிறாங்க. இன்னொருத்தர் இயேசு நாமத்தினால எடுத்துட்டே இருக்கிறாங்க. இன்னொருத்தர் புது நன்மை கொடுத்தேங்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் மூல உபதேசத்துக்குள்ள, உண்மையான உபதேசத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். நீ நம்ம அதுக்கு போக வேண்டியதில்லை. அடுத்தது கைகளை வைக்குதல். யாராவது சோகம் இல்லாமல் போனால் அவங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவரே சோகம் விடுவோம் அப்படி ஜெபம் பண்றது. இங்க எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? 1 2 பார்த்தீங்களா? 3. மூல உபதேசமே இங்க 0. இதெல்லாம் என்னது? அடிப்படை, அஸ்திவாரம். அஸ்திவாரத்தை போட வேண்டியது, திரும்ப தோண்ட வேண்டியது, திரும்ப அஸ்திவாரம் வேண்டியது, திரும்ப தோண்ட வேண்டியது, திரும்ப அஸ்திவாரம் வேண்டியது போட. என்னைக்கு கட்டடம் கட்டுறது? என்னைக்கு அதை மாளிகையா மாத்துறது? கட்டடத்துல 3 வகை இருக்கு. ஒன்று அஸ்திவாரம் போடுறது, அப்புறம் கட்டடமாக கட்டுறது, அப்புறம் அதை மாளிகையா மாத்துறது. அந்த மாளிகை தான் நம்முடைய டெஸ்டினேஷன். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாளிகையா மாற்றணும். அடுத்தது மரித்தோர் உயிர் தெழுதல். ஆமா, எல்லாத்துக்கும் உயிர் தெழுதல் ஒன்று இருக்கு. நம்ம இறந்துட்டா நம்ம உயிர் தெழுவோம், நாம் நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு. நம்ம அங்கெல்லாம் போய் நிற்கணும். இதெல்லாம் மூல உபதேசங்கள். நித்திய நியாய தீர்ப்பு. இதெல்லாம் என்னது? அஸ்திவாரம். நான் பிஏ முடிச்சிட்டேங்க, நான் எம்ஏ முடிச்சிட்டேன், நான் இப்போ பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். 2 2 2 4 அப்படின்னு நான் மனப்பாடம் பண்ணா எப்படி இருக்கும்? சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? எல்லாம் முடிச்சுட்டு தானே இங்கே வந்திருக்கோம். நம்முடைய ஸ்டேட்டஸே வேறு, நம்முடைய ஸ்டாண்டர்டே வேறு. நம்ம எங்கேயோ நிற்க வேண்டியவங்க. யாரா நிற்கணும்? நம்மெல்லாம் போதகராக நிற்கணும். இப்போ இங்கே நிலைமை எப்படி இருக்கு? அஸ்திவாரத்தில் நிற்குது, அஸ்திவாரத்திலையும் பாதியை காணும். அப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் அவங்க யாரு? குழந்தைகள். 1 2வது வாசிங்க. அப்ப நமக்கு டெஸ்டினேஷன் என்னது? பூரணராகணும். குழந்தையா இருக்கக்கூடாது, பூரணராகணும். இப்ப குழந்தைன்னா யாருங்கிறத மட்டும்தான் இப்ப பார்க்கிறோம் இல்லையா? 1 என்னது? மூல உபதேசத்தில் இருக்கக்கூடாது, அதெல்லாம் விட்டுறோம். 2 எபிரேயர் 5வது அதிகாரம் 13வது வசனம். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்திலே. இப்ப நீதியின் வசனத்துல பழக்கப்பட்டிருக்கணும். நீதியின் வசனத்துல பழக்கம் இல்லை அப்படின்னா அவங்க யாரு? குழந்தைகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதை நீதியின் வசனத்தை தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு இல்லை. இங்க இந்த நீதியின் வசனத்துல நம்ம பழகி இருக்கணும், நம்ம பழக்கம் இருக்கணும், அதுல பழக்கம் இருக்கணும். அப்ப இந்த நீதியின் வசனத்துல பழக்கம் இல்லை அப்படின்னா நம்ம யாரு? குழந்தைகள். இந்த 2 காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1 என்னது?
மூல உபதேசத்தை விடணும். அதுக்குள்ளே நின்றுட்டு அத்தியாவசியம் திரும்ப திரும்ப தோண்டி போடக்கூடாது. ஒன்று, நீதியின் வசத்தில் பழக்கப்படணும். நீதியின் வசனம்னா என்ன தெரியும்ல? இப்ப வாசிக்க போறதெல்லாம் நீதியினுடைய வசனங்கள். இதுல பழக்கப்பட்டிருக்கமான்னு ஒவ்வொருத்தரும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இதுல பழக்கம் இல்லைன்னா பழக்கப்படுத்துங்க. கீழே வருகிற அத்தனை நீதியின் வசனத்திலையும் நம்ம பழக்கப்படணும். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 10வது வசனம். இன்னொருத்தவங்க 5வது அதிகாரம் 20லிருந்து 24 வரைக்கும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா அல்லேலூயா, ஏகப்பட்ட சந்தோஷம். ஆனால் நெடுமான்களா போடணும் அப்படின்னா அங்கே கஷ்டம். இங்கே வெளிப்பிரசங்கத்துக்கு போனால் அங்கே உதைக்க போகிறாங்க, அங்கே பெரிய எதிர்ப்பு இருக்குது, அங்கே வரமாட்டேன் இன்னைக்கு. அப்போ நீதியின் வசனத்திலே பழக்கம் இருக்குமேயானால் அவருடைய துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். நீதியின் நிமித்தமாக துன்பத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய படித்து கொடுத்த அபியாசப்படுத்திட்டு போன இயேசு கிறிஸ்துவனுடைய கொள்கை, இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம். கடைசி நேரத்தில் கூட அவர் தப்பிக்கணும்னு நினைச்சா தப்பிக்கலாம், அப்படி மறந்து போயிடலாம். அவருக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த வேலைக்காகத்தானே நான் காத்துக்கொண்டு இருந்தேன், இதை நான் நிறைவேற்றுவேன். சந்தோஷமா போய் அங்க நிற்கிறார். நம்ம அவருடைய குரு, நாம் அவருடைய சீஷர்கள். அவர் என்ன வழியை வைத்து விட்டு வச்சுட்டு போயிருக்காரு. சந்தோஷமா மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னார். இந்த நாளில் தான் நான் மரணம் அடைய வேண்டும் என்று சொல்லி அதே நாளிலே, அப்ப பண்டிகை நாளிலேயே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதே போலதான் நம்ம. அப்ப நீதி நிமித்தம் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனப்பாங்கு நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் குழந்தைகள். அடுத்த வாசிங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 23 மட்டும் வாசிங்க. நிறைய வாசிங்க, டைம் பத்தாது. 23 மட்டும் வாசிங்க. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாக்கி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இந்த அனுபவம் எத்தனை பேர்? என்கிட்ட எதிரியே இல்லை, நான் மன்னிக்க முடியாதவங்க யாருமே இல்லை, நான் எல்லாத்தையுமே மன்னிச்சிட்டேன். நீங்க தப்பு பண்ணீங்கிறது இல்லை. உங்கள் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று கண்டால், நீங்க தப்பே பண்ணல, நீங்க நீதிமான் தான், ஆனா உங்க மேல அவன் குற்றம் சுமத்துறான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒப்புரவாயிட்டு அப்ப எனக்கு காணிக்கை மிச்சம் போயிடுவான் இன்னைக்கு. அப்படி நீ காணிக்க போடவேனா, நீ போய் ஒப்புரவாயிட்டு காணிக்க போட்டு சொல்ல, காணிக்க மிச்சம் போயிடுவாங்க. நல்லா யோசிச்சுங்க, எத்தனை பேர் உங்களுக்கு விரோதிப்பாங்க. போய் ஒப்புரவாகுங்க. நீங்க ஒப்புரவாகல குழந்தைகள். வசனங்கிறது நீதி. அவர் நீதியினுடைய தூக்கு நூலா வச்சிருக்காரு. யாருக்காகவும் அது வளைஞ்சு கொடுக்காது. தூக்குனா நீங்க பிடிச்சாலும் நேராத்தான் இருக்கும், கொத்தனார் பிடிச்சாலும் நேராத்தான் இருக்கும். எங்கேயா தட்டுச்சுன்னா ஓங்கி தட்டத்தான் செய்யணும், வேற வழி கிடையாது. வசனம் மட்டும்தான். ஆகையினாலே உங்களுக்குள்ள எந்த எதிரியும் இருக்கக்கூடாது, உங்கள் மேல குறை உண்டானால். அப்ப நான் காணிக்க கொடுத்துட்டேன், நான் எல்லாமே எனக்கு சரியா போச்சுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். 3வது வாசிங்க. மத்தேயு 5:44-45 வாசிங்களா. உங்கள் கஷ்டங்களை, உங்கள் சத்துருக்களை சேவியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களே ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். செய்யறீங்களா? அவனே
அவனுக்கு எதிரி, அவனுக்காக நான் ஏன் ஜெபம் பண்ணணும், அவனுக்கு ஏன் நான் நன்மை செய்யணும் அப்படின்னு மைண்டில் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் குழந்தைங்க நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் டிக் பண்ணிட்டே வாங்க, இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் இன்னும் குழந்தை தான், நான் இன்னும் வளரவே இல்லை அப்படின்னு டிக் பண்ணிட்டே வாங்க. அதில் எல்லாம் நீங்கள் முன்னேற வேண்டும். அடுத்தது லூக்கா 16வது அதிகாரம் 9-11. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இப்ப அநீதியுள்ள உலக பொருளினாலே சகோதரரை சம்பாதியுங்கள், சிநேகிதரை சம்பாதியுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க காசு செலவழிச்சு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள். செய்யறோமா? இது மொத்தமா சேர்ந்து செய்யறதுக்கு சொல்லலை. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தங்களிடத்துல இவன் கஷ்டப்படுறான், இயேசுனுடைய அன்பை அவன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு தேவனை பற்றி சொல்லி அந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறீங்களா? அப்படி ஆதாயம் பண்ணலை அப்படின்னா பண்ண ஆரம்பிங்க. அப்படி ஆதாயம் பண்ணலை அப்படி நீங்கள் நினைக்கலன்னா நீங்கள் குழந்தைகள். அடுத்தது வாசிங்க. கொஞ்சத்துல உண்மை இல்லாது அதில் இருந்தார். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அப்ப கொஞ்சத்துல நம்ம உண்மை இருந்துச்சுன்னா அநேகத்திலே உண்மை இருக்கும். கொஞ்சத்திலே உண்மை இல்லை, அநேகத்தில் எப்படி உண்மை இருக்கும்? இந்த உலகத்துல காசு விஷயத்துல உண்மை கிடையாது. அப்படி அநேக விஷயத்துல, மற்ற விஷயத்துல, தேவனுக்கு உரிய விஷயத்துல எப்படி உண்மையா இருக்க முடியும்? இருக்க முடியும். உலக பொருள் அனித்தியமான பொருள், இதுல நமக்கு உண்மை இல்லை, இதுல நம்ம எதுவுமே செய்யறது இல்லை. ஆனா தேவனுடைய காரியத்தில் எப்படி உண்மையா இருக்க முடியும்? இப்ப கொஞ்சத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரட்சிப்பை கொடுத்துருக்காருல ஆண்டவர், ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார்ல, சமாதானத்தை கொடுத்துருக்கிறார்ல, இந்த கொஞ்சம் தானே வச்சிருக்கீங்க, இதை மட்டும் உங்களுக்கு கொடுத்தீங்களா? உண்மை இல்லையே. அது போல் பார்த்து வச்சுட்டு நம்ம காரியம் தானே பெருசுன்னு போயிட்டு இருக்கோம். அப்படி இருந்த குழந்தைகள். ஆனா யாரா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார், போதகரா இருக்கணும்னு விரும்புறாங்க. ஆனா இங்க நிலைமை இருந்தாலும் நம்ம இருக்கு, குழந்தையா இருக்கு. ஆகியனால இதை நாம் செய்ய வேண்டும். அடுத்த வாசிங்க, யோவான் 5வது அதிகாரம் 30வது வசனம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. இப்ப பாருங்க, என்னுடைய தீர்ப்பு நீதியா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்ல முடியுமா? உங்களுடைய நடக்கையில, இந்த உலக வாழ்க்கையில என்னுடைய நடக்கை நீதியா இருக்கிறது, நான் தேவனுடைய சித்தத்தின்படிதான் பேசுகிறேன், தேவனுடைய சித்தத்தின்படிதான் நான் நடக்கிறேன், என்னுடைய சித்தத்தினால் அல்ல, அல்லது மற்றவருடைய சித்தத்தினால் அல்ல, உலக பொருளுக்காக அல்ல, உலக நண்பர்களுக்காக அல்ல, தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாகத்தான் நான் நடக்கிறேன், தேவனுடைய சித்தத்தின்படிதான் நான் செயலாற்றுகிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவனுடைய சித்தம் என்ன? நாம் பரிசுத்தமாக இருக்கிறதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப எந்த விஷயத்திலே நாம் எடுத்தால் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆத்மாவில் வாஞ்சி இருந்துகிட்டே இருக்கணும். அதை எதற்காக வேண்டியாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இந்த பரிசுத்தத்துக்காக பதில் வேறு எதுவுமே நீங்க செய்யக்கூடாது. அப்ப இந்த பரிசுத்தத்தை எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டே இருக்கும்போது நாம் குழந்தைகளாக இருக்க மாட்டோம். அப்படி பரிசுத்தத்தை காத்துக்கணும். இந்த உலகத்துல அதெல்லாம் முடியாதுங்க. அப்படிதான் கொஞ்சம் நெஞ்சா அப்படி நெளிஞ்சு சொலிஞ்சு அப்படிதான் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா குழந்தைகள். அடுத்த வருஷத்தை வாசிங்க. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. என்னை குறித்து நானே சாட்சி சொன்னா அது எப்படி நியாயமா இருக்கும்? அப்ப என்னை குறித்து யார் சாட்சி சொல்லணும்? தேவன் சாட்சி சொல்லணும். இந்த உலக மக்கள் சாட்சி சொல்லணும். வீட்டில் இருக்க கணவன் சாட்சி சொல்லணும், வீட்டில் இருக்க மனைவி சாட்சி சொல்லணும், மாமியார் சாட்சி சொல்லணும். அங்கதான் சிக்கலே இருக்கு.
மாமியார் சாட்சி சொல்லணும். சொல்றாங்களா? சொல்லுவாங்க. ஆனா எப்படி சாட்சின்னு தெரியாது. எப்படி சாட்சி இருக்கணும்? நற்சாட்சியா இருக்க வேண்டும், நல்ல சாட்சியா இருக்க வேண்டும், தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குமேயானால் நீங்கள் தேறி இருக்கிறீர்கள். இல்லை என்று சொன்னால் குழந்தைகள். அடுத்த வாசிங்க. 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16 மற்றும் 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறது. இப்போ ஒவ்வொன்றா சொல்லுங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் இல்ல அந்த வசனம் வரிசையா இருக்குல்ல. உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும். அப்ப இந்த வசனங்கள் எல்லாமே இந்த 3 காரியங்களுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. போன தடவை பாஸ்டா இருக்கும்போது தான் சொன்னார், எல்லாம் வெள்ளையை போடுங்க அப்படின்னாரு. இன்னைக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க. எதனால? உபதேசம், கீழ்ப்படிதல், நம் பரிசுத்தத்தில் முன்னேறுதல், தேறினவர்களாக வருவதற்கு முயற்சித்தல், அதை விரும்புதல். அப்ப இத்தனை காரியங்கள் அடங்கி இருக்கு. சின்ன காரியம்தான், ஆனா இது தேவன் பார்க்கிறார். இவ்வளவு காரியங்கள் இதுல அடங்கி இருக்குது. சரி, இன்னும் சின்ன பிள்ளைகளா இருக்கிறது விரும்பல, இவங்க தேறினவளா மாறுறதுக்காக இவங்க விரும்புறாங்க, ஓரளவுக்கு வந்திருக்காங்க, தேவன் சந்தோஷப்படுவார். அப்ப அந்த மாதிரி தான் இந்த உபதேசம் கடிந்து கொள்ளுது. உனக்கு சில சமயங்கள் உரிமையோடு கடிந்து கொள்ளும் போது என்ன ஒரு இப்படிலாம் பேசுறாரு, நான் இந்த சபைக்க வரல அப்படி நினைச்சீங்கன்னா குழந்தைகள். கடிந்து கொள்ளுதல் இல்லை அப்படின்னா சீர்திருத்த முடியாது. கடிந்து கொள்ளுதல் இல்லை அப்படின்னா பரிசுத்தத்தில் முன்னேற முடியாது. அப்ப நான் உலகத்தால மாறி இருக்கிறேன். நான் எனக்கு தேவையானது, எனக்கு என்ன ஆசீர்வாதம், நான் என்ன விரும்புகிறேனோ அதைத்தான் சொல்லணும்னு விரும்புகிறோம். இதெல்லாம் யாருடைய பழக்கம்னா குழந்தைகளுடைய பழக்கம். இன்னும் அந்த குழந்தைகளுடைய பழக்கத்தை வாசிக்க போகிறோம். அப்போ தேறினவளாக நம்ம இருக்க வேண்டுமானால் நம்மை இந்த உபதேசம், இந்த கடிந்து கொள்ளுதல், இவைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அடுத்தது லூக்கா 1வது அதிகாரம் 6வது வசனம். இப்ப நீதி உள்ளவா நம்ம இருக்கணும். அதுதான் நம்ம நீதியின் வசனத்துக்கு தான் இப்ப கீழ்ப்படியணும்னு பார்க்கிறோம். அந்த நீதிங்கிற விஷயத்துல தான் பார்க்கிறோம். இந்த நீதியின் வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா இல்லையா? இந்த நீதியின் வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தால் நாம் முன்னேறுவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இவைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நாம் குழந்தைகளாகவே இருக்கிறோம். இப்ப இந்த இடத்துல வாசிங்க, திரும்ப வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியே, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல சகல கற்பனைன்னு சொல்லக்கூடாது. என்னது? சகல கற்பனைகளின்படியையும். நியமம் என்னங்க? கற்பனைக்கும் நியமத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கற்பனை என்ன, நியமம்னா என்ன? நம்ம கட்டளையும் கற்பனையும் ரெண்டுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நியமம்னா இப்போ 10 கட்டளை 10 கற்பனைன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த 10 கற்பனையில் ஒரு 5 கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். இந்த 5 கற்பனைக்கு உண்டான ஆசீர்வாதம் கிடைக்காதா? சொல்லுங்க, கிடைக்குமா கிடைக்காதா? உறுதியாக கிடைக்கும், சந்தேகம் இல்லை. ரைட். இப்போ நியமம்ங்கிறது எங்க முதல்ல வருது? பழைய ஏற்பாட்டில் பஸ்காவின் நியமம்.
பஸ்காவின் நியமம். பஸ்காவுக்குன்னு ஒரு நியமம் கொடுக்குறாரு. அது நிறைய நியமம் வருது, நம்ம பஸ்காவை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த நியமத்தில் அது 10ஆம் தேதி அது தெரிஞ்சுக்கணும், 14ஆம் தேதி அதை அடிக்கணும், அது சாயங்காலம் அடிக்கணும், ரத்தத்தை புசிக்கக்கூடாது, அது விருத்த சேதனை செஞ்சு தான் இது பண்ணணும், அது சுட்டு தான் சாப்பிடணும், இடுப்பில் கச்சை தான் கட்டியிருக்கணும், காலில் பாதரட்சிகள் போட்டிருக்கணும், கையில் கோல் ஊனி இருக்கணும். இவ்வளவும் என்னது நியமம். இத்தனை நியமத்தில் நான் அந்த கோலை மட்டும் விட்டுட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட்டேன்னா எல்லாமே போச்சு. என்னது எல்லாமே போச்சு. அப்ப இந்த நியமத்தில் ஒன்று விட்டாலும் எல்லாம் ஒன்றுமில்லை. நான் கால் கழுவாமத்தான் நான் புசிப்பேன் அப்படின்னா என்னாச்சு? போச்சு. நான் ராத்திரியில் கொடுக்க மாட்டேன், பகலில் தான் கொடுத்துக்குவேன், போச்சு. நான் புளிக்காத கொடுக்கறதுக்கு பதில் நான் புளிச்சது தான் கொடுப்பேன், போச்சு. நியமங்கள் யாவையும் கை கொண்டால், எந்த இடத்துல நியமம் வந்தால் யாவையும்ங்கிற ஒரு வார்த்தை வரும். சகல நியமங்களையும் கை கொண்டால், ஏத்தேருக்கு வரப்படின வியாதியை நான் வரப்பண்ணேன், நானே பரிகாரியாகிய கர்த்தர். இவங்க எல்லாத்தையும் விட்டுருவாங்க, பகலில் கொடுப்பாங்க, காலை கழுவ மாட்டாங்க, குளிச்சதை கொடுப்பாங்க. இவங்க தெய்வீக சுகத்தில் இருக்காங்க. ஆனால் இவங்க தான் சியோனுக்கு போகிறவங்க. எப்படி பாசிபிள்? வசனமே தெரியலையே, அடிப்படையே இல்லையே. பிசாசு யாருடைய மனக்கண்களை குருடாக்கிருமா? அவங்களுடைய பாரம்பரியத்தை வச்சுட்டு கேளுங்க, இது எங்களுடைய பிரமாணமாங்க, எங்களுக்கு பிரமாணம் வச்சுக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அப்படி செய்யக்கூடாது. ஆகையினாலே சகல எல்லா படியையும் இதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம குற்றமற்றவர்களா இருப்போம். அப்ப தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களா இருந்தார்கள். எப்ப நீதி உள்ளவரா இருந்தாங்க? இதெல்லாம் கற்பனை, அவங்க நியமங்கள் எல்லாம் கை கொண்டு உண்மையா இருந்து அவங்க பரிசுத்தமா இருந்து அவங்க குற்றமற்றவர்களா இருந்தார்கள். இது நீதியின் வசனம். இப்படி சொன்னதெல்லாம் நீதியினுடைய வசனங்கள். இதுக்கு எதிராக நம்ம செயல்பட்டு கொண்டிருந்தோமானால் நாம் குழந்தைகள். அதனால நான் ஒன்று வச்சுட்டு எனக்கு 2 இல்லைன்னா அந்த 2லையும் நீங்கள் குழந்தைகளாக இருக்கக்கூடாது, மேலே வரும். இன்னும் குழந்தைகளுக்குடைய சுபாவத்தை பாருங்க. வாசிங்க 1 கொரிந்தியர் 3 1-3. மேலும் சகோதரரே, உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இப்ப பாருங்களேன், நான் இப்ப பேசுறேன்னா நீங்க ஆவியில வளர்ச்சி அடைஞ்சவங்க அப்படின்னு நினைச்சு நான் பேச முடியல. நான் உங்களை எல்லாம் என்ன நினைக்கிறேன்? குழந்தைன்னு தான் நினைக்கிறேன். அப்போ அந்த குழந்தைக்குரிய அந்த பால் உண்கிற அதை பற்றி தான் நான் பேசி நான் பாலையே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா சாகு வரைக்கும் பாலையே குடிச்சிட்டு இருந்தா பொழப்பு என்னங்க ஆகும்? ஆனால் இவங்க தான் வரைக்கும் போகிறவங்க. போக முடியுமா? இந்த புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் ஒரு வசனம் நல்லா நீங்கள் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுங்க. இது ஊழியர்களை நிறைய தப்பு பண்ணுறாங்க. துதி செலுத்துங்க, எரிகோவின் கோட்டை விழுகும். பந்தயம் கட்டிக்கலாம். 10 லட்சம் பேர் துதிக்கிட்டு கோட்டை விழுகுங்க. விழுகவே விழுகாது. ஏன் விழுகாது? ஏன் விழுகாது? ஆண்டவர் சொன்னார், நீ சுத்திட்டு வா, 7 தடவை சுத்திட்டு வா. 7ஆவது நாள் 7 தடவை சுத்திட்டு வா. அப்ப இங்க முக்கியம் சுத்திட்டு வர்றது இல்லை, அவரு சொல்லி செஞ்சதுனாலதான் அது அங்க இவங்க இந்த மகிமையெல்லாம் மாத்தி உலக காரியங்களை ஆக்கி இவங்க தவறா புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கி வச்சிருக்காங்க. கோலை நீட்டு
செங்கடல் ரெண்டா புழக்குமா? அந்த கோல் கர்த்தருடைய கோலா முதலே மாத்திட்டாரு. அவர் சொன்னாரு நீ நீட்டுன்னு. கண்மலையை அடி தண்ணி வரும், பேசு தண்ணி வருமா? அவரு சொன்னாரு பேசுனா அது வரும். அப்ப இங்க முக்கிய அடிப்படை என்ன என்று சொன்னால், ஜீவன் என்ன சொல்லுகிறார்? கர்த்தரின் புதிய ஏற்பாட்டில் நமக்கு நியமிக்கப்பட்டது என்ன என்று சொன்னால், கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இவங்கள்ட்ட இப்படி பேசுறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிடுது. ஏன் தெரியுமா? இவங்களுக்கும் ஆண்டவருக்கும் கனெக்ஷனே வேண்டியது இல்லையே. நீ பேசும்பொழுது இவங்க பேசி நான் சுத்திட்டு வரேன், சுத்தி என்ன விழுதுங்கன்னா இன்னும் சுத்து, அவங்களுடைய சுத்தம் இப்போ சாவரையும் சுத்திக்கிட்டே கிடக்க வேண்டியதான். அப்ப இங்க முக்கியமா புதிய ஏற்பாட்டில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், நமக்கும் ஆண்டவர் எங்க பழைய ஏற்பாட்டில் அப்படி பேசினாரு, இப்ப புதிய ஏற்பாட்டில் கண்ணை திறந்துட்டு இருக்கும் போதே பேசுவாரு. நமக்கு தரிசனம் இருக்கு, சொப்பனம் இருக்கு, வரங்கள் இருக்கு, இவ்வளவு கொடுத்திருக்கிறாரு. அப்ப இவ்வளவையும் வச்சு நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா, அவர் சொல்றதெல்லாம் கேட்கலாம்ல. அவர் சொல்றதை கேட்டா உடனே நடக்கல. ஏன் நம்ம கத்திட்டு இருக்கணும்? இப்ப ஒண்ணும் இல்லை, முழங்கால் யுத்தம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆராதனை எப்படி இருந்துச்சு? முதல் பாட்டு கூட முடிக்க முடியல, ஆவியில் எல்லாம் நடந்தாங்க. இதைத்தான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். இங்க வந்த ஆவியினுடைய எழுப்புதல் இருக்கணும். அந்நிய பாஷையில பேசு நிறையணும். அது தன்னால் வர்றது, சொல்லிக் கொடுக்கறது இல்லை, மனப்பாடம் பண்றது இல்லை. அப்ப இதெல்லாம் தான் அப்பியாசம், இதெல்லாம் தான் நடைமுறை. சும்மா அப்படியே வந்து அசையாம உட்கார்ந்துட்டு அசையாம போறது அது குழந்தைத்தனம். அப்பியாசம் இல்லை, நடைமுறை இல்லை. அப்ப அந்த நடைமுறைப்படுத்தும் போதுதான் நம்ம உணர முடியும், அந்த சந்தோஷத்தை உணர முடியும், ஆவியனுடைய எழுப்புதலை உணர முடியும். ஆவியனுடைய எழுப்புதல் உணர முடியுதுதான் நம்ம பரிசுத்தமாக முடியும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அடுத்த வாசிங்க. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இப்படித்தான் பாலை கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா? இப்ப நான் சொன்னதெல்லாம் பால். நீங்க அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, ஆண்டவர் வந்துடுவாரு, இப்படி வச்சுருவாரு, அப்படி, இதெல்லாம் பால் தான். அப்ப நம்ம அபியாசப்படுத்தும் போதுதான் நம்ம அது 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 அந்த குழந்தைக்குரியதை நம்ம விட்டுட்டு புருஷனுக்குரியதுக்கு நம்ம வர்றோம். வாசிங்க 1 Corinthians 13:11. 13:11. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்திச்சேன், குழந்தையை போல யோசிச்சேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றானதை நீங்க ஒழிச்சிட்டீங்களா? குழந்தை என்ன செய்யும்? ஒரு குழந்தைக்குரிய சுவாபம் என்ன? எப்போதும் அடுத்தவங்களை பற்றியே பேசும். இவங்க என்னை அடிச்சுட்டா, இவன் என்னை பிடிச்சிட்டா, இவன் என்னை மறைச்சு பார்த்தா, இவன் அதை பண்ணிட்டா, இதை பண்ணிட்டா, எனக்கு எல்லாம் எனக்கு வேணும், யாருக்குமே இருக்கக்கூடாது, ஆனால் எனக்கு வேணும், இது அடம் பிடிக்கும். எனக்கு தான் வேணும், எல்லாம் இது கொடுக்கவே கொடுக்காது. அந்த சின்ன பிள்ளைகிட்ட ஒன்று வாங்கியிருக்க பார்க்கலாம், அது கஷ்டம். அப்போ எல்லாம் எனக்கு அதை செய்யலை, எனக்கு அவரை பண்ணல, எனக்கு இப்படி பேசல, அப்படி செய்யலை, எனக்கு அதை செய்யலை, இதை செய்யலை, இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் குழந்தைகள். அப்படி இருக்கக்கூடாது. புருஷனான போது குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்தணும். விட்டுட்டேன்னு கூட சொல்லலை. என்ன ஒழிச்சிட்டேன்னா இனிமேல் அது எங்கே அந்த ஞாபகத்துக்கு கூட வரக்கூடாது. அப்பக்கப்ப வந்துட்டு போச்சுன்னா நீங்கள் ஒழிக்கலை, மறந்துருக்கீங்க. அது அப்பக்கப்ப வந்துட்டு அதனுடைய வேலையை செஞ்சுட்டு போயிருப்போம். அப்பக்கப்ப ஆசீர்வாதத்தெல்லாம் கெடுத்து விட்டு போயிட்டேன். அப்படி இருக்கக்கூடாது, முற்றிலும் ஒழித்து விட வேண்டும். அடுத்த எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தை
தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவராய் இல்லாமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவராகும்படியாக அப்படி செய்தார். இப்ப ஒவ்வொன்றா வாசிங்க. முதல்ல வாசிங்க. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், இல்ல அதை விட்டு கீழே வாங்க. நாம் குழந்தைகளா இருக்கக்கூடாது. மனுஷருடைய சூதும், அப்ப மனுஷருடைய சூது, வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள, இப்ப வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவானது எதுவுமே இருக்கக்கூடாது. போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவராய் இராமல். இப்ப இங்க இருந்து இவ்வளவு உபதேசத்தை கேட்டுட்டு போயிருப்போம். திரும்ப யாராவது ஒருத்தர் வருவாங்க, அங்க வந்து ஞானசானம் எடுத்து, நீங்க ஞானசானம் எடுத்ததே தப்பு, இது தெரியாது அவங்களுக்கு, நீங்க எடுத்ததே தப்பு, இன்னொரு ஞானசானம் எடுக்கணும். வேலை பாருங்க, பிதாக்குமாரன் பரிசுத்த நாமத்தால் ஞானசானம் யாராவது கொடுத்துருக்காங்களா? ஒரு ஆளும் கொடுக்கல. எல்லாம் இயேசுவின் நாமத்தால் தான் ஞானசானம் கொடுத்தாரு. இயேசு என்ன செஞ்சாரு? நீ பேதுருவா இருக்கிறாய், பேதுரு கேபாவா இருக்கிறாய், உண்மையில சபை. அப்போ அவர் மேலே தானே சபை கட்டினாரு. அப்போ அவர் எப்படி ஞானசானம் கொடுத்தாரு? இயேசு நாமத்தால் ஞானசானம் கொடுத்தாரு. நீ ஏன் பிதாக்குமாரன் பரிசுத்த நாமத்தால் எடுத்த? தப்பு, திரும்ப எடு. என்னடா வாசனத்தை தானே பேசுறாங்க அப்படின்னு நீ அலமோதற, உனக்கு தெரியல, அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, நீ இன்னும் குழந்தையாவே இருக்க. அப்படி அலப்படாம என்ன செய்யணும்? அவங்களுக்கு பதில் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். என்ன பதில் சொல்லணும்? பேதுரு மேலதான் சபை கட்டினாரு, பேதுரு சொல்றபடி கேளுங்க, பேதுரு சொன்னபடி செஞ்சாதான் நான் வந்து நியாயம் தீர்ப்பேன், என்னைய பற்றி கவலை இல்லைன்னு சொன்னாரா? நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் நியாயம் தீர்ப்புன்னு சொன்னாரா? நான் சொன்ன வசனம் தானே கடைசி நாள் நியாயம் தீர்ப்புன்னு சொன்னாரு. அப்போ அவங்கெல்லாம் அதை பற்றி எனக்கு என்ன கவலை? அதை பற்றி எனக்கு என்ன கவலை? நான் ஆண்டவன்ட்ட போகணும், அவ்வளோதான். ஏன் ஆத்மா பரிசுத்தமா இருக்கணும். எஜமான வச்சுதான் ஊழியக்காரனை தவிர ஊழியக்காரனை வச்சு எஜமான இல்லை. அதுவும் சொல்லுது, எஜமான காட்டிலும் ஊழியக்காரன் பெரியவன் இல்லை. அப்ப எஜமான் சொல்றதான் கேட்கணும். ஆகினால பிதாத்மான பரிசுத்தாவின் நாமத்தினால் எடுக்கிறது சரி, நீ முதல்ல அதை விட்டுட்டீங்க வா அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த மாதிரி அலை பாயக்கூடாது. அன்புடன் சத்தியத்தை கேட்டு அப்படி என்னன்னா, இப்ப சொல்றோம் வேத வசனத்தை சொல்றோம், இப்படித்தான் இருக்கான். ஆமா, தலைவணிந்து தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டில் அதை மோசே சொல்லும் போது தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். அதே போல வேத வசனத்தின்படி சொல்லும் போது நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தலை வணங்கி பணிந்து கொள்ள வேண்டும், அதை ஏற்க வேண்டும். இப்ப கிறிஸ்துவுக்கு தலை, கிறிஸ்து தலை, சரீரம் சரீரம் சபை. கிறிஸ்துவின் சரீர சபை தானே. யாருக்காச்சும் சந்தேகம் இருக்கா? எங்க கிறிஸ்துவின் சரீர சபைன்னா தலை யாரா இருக்கணும்? வேற ஆள் இருப்பாங்களா? அப்படியே சொல்லுது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்து தலை. அது என்னையா என்னமோ சுத்தி மூக்கு தொடர மாதிரி இருக்கு. ஏன் அப்படி சொல்லணும்? இங்கேதான் சபையினுடைய நிலவரம் இருக்கிறது. ஒரு சபைக்கு, அவருடைய சரீரமாகிய சபைக்கு இயேசு கிறிஸ்துவை தலையாக வைத்திருக்கிறார்களா, மனுஷனை தலையா வச்சிருக்காங்களா, பிசாச தலையா வச்சிருக்காங்களா, இல்லை இங்க பாதி அங்க பாதி வச்சிருக்காங்களா? இயேசு சொன்ன அத்தனை உபதேசங்களையும் கீழ்ப்படிந்து சபைக்கு சொல்லி சரீர வளர்ச்சி அடைகிறது. சபை வளர்ச்சி அடையணும்னா என்னங்க அர்த்தம்? கிறிஸ்துவின்கிற சரீரத்துல, சபையில நம்மெல்லாம் யாரு? அவயவங்கள். சந்தேகம் இல்லை? சரி, இங்க ஒரு புண்ணு வந்துருச்சு அரிக்குதுன்னா இந்த கை போகுமா? இல்லை உனக்கு என்னடி, நீ அரிச்சுக்கிட்டு திரி, நீ போட்டு சொறி, நான் சொரிய மாட்டேன்னு சொல்லுமா? இல்லை 4 பேர் வந்து சொல்லித்தாங்க சொரியுமா?
சரியா? இங்கே யாருக்காவது சோகம் இல்லாமல் போச்சுன்னா வீட்டில் போய் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? 1 2 3. அப்ப யாராவது சோரியன்னு சொல்லணும். இது சரீரம். எப்படி? அவயத்துக்காகவே ஒற்றுமை இல்லையே. அவயத்துக்காகவே ஒரு ஒற்றுமை கிடையாது. சேர்ந்து எல்லா கணுக்களும் அதனால் முடிந்த அளவுக்கு எல்லாம் சேர்ந்து கிரியை செய்து சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப சரீர இந்த சபை ஆவிக்குரிய சபை வளர வேண்டுமானால் நம்ம எல்லாம் ஒரே சரீரமாகத்தான் இருக்கிறோம். அப்போ ஒரே சரீரமா இருந்தா ஒரு ஆள் உடம்புக்கு சரியில்லாம இருக்காங்கன்னா உடனே நமக்கு இந்த வேலை பாஸ்டர் இங்க ஒரு சோகம் இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்ப நீ யாரு, நான் யாரு? சொல்லுங்க. யாருக்காவது உடம்பு சௌரியம் இல்லைன்னா ஒரு 2 பேர் போங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் 2 பேர் போயிட்டேன், நீ 2 பேர் ஜெபம் பண்ண, அடுத்த 2 பேர் போங்க. அப்ப சபையில ஒரு ஒற்றுமை இருக்கும், சரீர வளர்ச்சி அடையும், சபையை பற்றி தானே ஒரு விசுவாசம் உண்டாகும், தேவ அன்பு வளரும். நீங்க மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவீங்க. அப்படி எடுத்து சொல்லும் போது நீங்க சபைக்கு வந்து பாருங்க, நாங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறோம், ஆவிக்குரிய எழுப்புதல் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லணும். 2 பேருக்கு வரல, பாஸ்டர் தான் கேட்கணும், ஏன் இன்னைக்கு வரல? ஆனா தூது மட்டும் சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு அவங்க வரல பாஸ்டர். தெரியுது இல்லை வரலன்னு, வீட்டுக்கு போறது. ஏன் வரல? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஜாம் பண்ணிட்டு வாங்க. செய்யுங்க, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. அதுதான் கிரியையில காணிக்கணும். இந்த உலக பராமர்சம், இந்த வாயிலே வட சொல்ற வேலைன்னு சொல்லுவாங்க, அது இல்லை. சபை கிரியையில காமிக்கணும். இயேசு கிறிஸ்து அதான் சொல்றாரு, நீ நம்மகிட்ட என்னுடைய நீ கிரியையில விசுவாசி. அப்போ உங்களுடைய கிரியைகள் தான் வெளியே காண்பிக்கணும், தேவனுடைய அன்பை காண்பிக்கணும். இப்படிதான் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்க. இதெல்லாம் வேத வசனம். இல்லாட்டி நீங்க குழந்தைகளாக தான் இருப்பீங்க, மேல வரவே மாட்டீங்க. அடுத்த வாசிங்க. எபேசியர் 4 அதான் ஆச்சுங்களா? 1 Corinthians 14:20. இவ்வளவு நேரம் குழந்தைகளாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ புத்தியில குழந்தையா இருங்க, சின்ன புத்திக்காரன்னு அர்த்தம். நம்ம கலோக்கியில சொல்லணும்னா அவன் சின்ன புத்திக்காரன் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெருந்தன்மை இருக்காது, ஒரு அந்த வளர்ச்சிக்கு தகுந்த ஞானம் இருக்காது, சும்மா சில்லியா பிஹேவ் பண்றது. அதுதான் குழந்தைகளை போல இருக்க வேற. புத்தியில குழந்தைய போல இராதீங்க, துர்குணத்துல. ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு துர்குணம் தெரியாது. அது ஏதாவது தப்பு பண்ணாலும் முடிச்சு பார்க்கும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. அது வெளியே காமிச்சு கொடுக்கும், ஏன்னா அது அவ்வளவு பரிசுத்தமா இருக்கு. அப்ப அதை போல நீங்க துர்குணத்துல குழந்தைய போல இருங்க, புத்தியிலோ தேறினவர்களா இருங்க. புத்தியில இப்ப தேறினவன் யாரு? அடுத்தது பார்க்கணும்ல. சரி, இந்த ஒரு வாசிங்க. 1 பேதுரு 2:3. இப்ப இந்த குழந்தைகளை போல இருக்கணும். எப்படி குழந்தைகளை போல இருக்கணும்னா துர்குணத்தை போல குழந்தைகளுக்கு போல இருக்கணும். துர்குணம் அதுக்கு தெரியாது, அதனால துர்குணத்துல குழந்தைகளா இருங்க. அதே போல இங்க என்ன, பிறந்த குழந்தை பால் குடிக்கிறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கோ அத போல களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல, இந்த வசனத்தின் மேல, இந்த வேதத்தின் மேல நீங்க ஆவலா இருங்க, ஆவலா இருங்க. சொல்றதெல்லாம் குறிச்சுங்க, வீட்டுல போய் தியானிங்க. அக்னி பத்தி எரியும், நீங்க தியானிச்சு பாருங்க. தியானிக்க ஆவி பற்றி எரியும், ஆவியானபடி கிரியை இருக்கும், அந்த அக்னியை உணர முடியும். நீங்க அதெல்லாம் உணர்ந்து பாருங்க. அடுத்தது எபிரேயர் 5வது அதிகாரம் 14வது வசனம். இப்ப பூரண வயது குழந்தைகளும் பார்த்தாச்சு. இப்ப இங்க வரோம், பலமான ஆகாரமானது
நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. இங்க பாருங்க, நன்மை தீமைன்னு யாருக்கு தெரியாது? எல்லாத்துக்குமே தெரியும். இங்க வேத வசனம் என்ன சொல்லுது? பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. அப்ப இங்க என்னன்னா, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால தெரியணும். அப்ப இந்த பயிற்சியினால நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது மறக்காது, அது சாட்சி இருக்கும், மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கும். அப்ப நம்ம பயிற்றுவித்து இது நன்மை தீமை என்பதை நம்ம பகுத்தறியணும். அது யாரு? அது யாருடைய குணம்? யாருடைய குணம் அது? வாசிங்க. முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாய் இருங்க. என்ன ஞானேந்திரியங்க வேணும்? பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். சரி, இங்க ஞானேந்திர நல்ல ஞானேந்திரியம் வேணும்னு சொல்லுவாங்க. என்ன ஞானேந்திரியம் வேணும்? எல்லாம் புரிஞ்ச மாதிரி தான் பார்க்குறீங்க, ஆனால் கேள்வி கேட்டால் மட்டும் தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன ஞானேந்திரியம் வேணும்? ஆமாம், தேவவசனத்தை எந்த ஞானேந்திரியம், எந்த உறுப்பு? நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிந்து வாசிங்க. அதை இதனாலதான் யாருமே பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. அப்ப முயற்சி செய்யும் ஞானேந்திரிய, எந்த ஞானேந்திரியம்னு கேட்கிறேன் நான். மூளை. நன்மை தீவின் கையால் நம்ம யோசிக்குது, இல்ல கால் யோசிக்குதா? என்ன யோசிக்குது? மூளை யோசிக்குது. அப்ப என்ன ஞானேந்திரியம் வேணும்? மூளை ஞானேந்திரியம் வேணும். இந்த மூளையில வளர்ச்சி அடையணும். அதுதான் ஏற்கனவே பார்த்தா, இந்த மூளையில சின்ன பிள்ளை மாதிரி யோசிக்க கூடாது, இந்த மூளை வளர்ச்சி அடைந்தவங்களை போல இருக்கணும்னு பேசுறோம். அடுத்த வாசிக்க. இது யாருக்கு தான் இந்த வரும்? பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். இதெல்லாம் யோசிச்சுங்க. நம்ம பூரண வயதுக்கு வரணுமா, நம்ம அங்கங்கதான் இருக்குமான்னு யோசிச்சுட்டே வாங்க. அடுத்தது மத்தேயு 5வது அதிகாரம் 48வது வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். வேத வசனமா ஆண்டவரும் நம்ம எந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிறத அவர் நிர்ணயிச்சிருக்கிறாரு. அப்படிங்கிற அந்த வேத வசனங்களை நீங்க யோசிச்சீங்கன்னா, நமக்கும் நம்ம இருக்கிறதுக்கும் அவர் நம்மளை எதிர்பார்க்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்க முடியும். இயேசு கிறிஸ்து எப்படி பூரண சற்குணராக இருந்தது போல நீங்களும் பூரண சற்குணராக இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். இது யாருக்கு சொன்னாரு? நான் பல்லவராஜ்யத்துக்கு போகணும், நான் என்ன செய்யணும்னு கேட்கிறேன். அவங்ககிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ சகல கற்பனையும் கட்டளையும் கேட்கணும். நான் சின்ன பிள்ளையிலேருந்து இதெல்லாம் செஞ்சிடறேன். அப்போ நீ உன்னுடைய வாசியத்தெல்லாம் விற்று நீ தரித்திரனை கொடுங்க. அவன் பெரிய பணக்காரன், பேசாம போயிட்டான். அப்போ பூர்ண சற்குணர்னா இங்க எதை அவர் மீன் பண்றாரு? உலக பொருளையும் முக்கியத்துவம் கொடுத்து உலக பொருளுக்காக ஆவியின் காரியங்களை விட்டுவிடக் கூடாது, பரிசுத்தத்தை விட்டுவிடக் கூடாது. உலக காரியங்களுக்காக ஆவியின் காரியத்திலே விட்டு விலகக்கூடாது. ஒரு லாபம் வருகிறது என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை வராமல் இருக்கக்கூடாது. அப்ப ஞானேந்திரியம் சரியா வேலை செய்யல, உலகத்துல சார்ந்திருக்கு. உலகத்தை சார்ந்திருந்ததுன்னா நான் தேவனுக்கு பூரணராக முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம யோசிச்சு அதை விட்டு விலகி நம்ம பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். தெரிஞ்சுக்கிறது இல்லை, பயிற்றுவிக்கணும். அடுத்த வாசகம் மத்தேயு 25, 28, 29 வாசகம் கொஞ்சம்.
பரிபூரணமும் அடைவான். இங்க பரிபூரணம் அடைகிறதுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறாரு. என்ன செய்யறாருன்னா, ஒரு தாளந்தை கொடுக்குறாரு. இந்த தாளந்தை கொடுத்துட்டு நான் ரொம்ப நாளைக்கு பின்னால வருவேன், நான் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பேன்னு சொல்றாரு. இவன் 5 தாளந்தை கொண்டு இன்னொரு 5 இது பண்ணிட்டான், அதை வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சிட்டான். இந்த ஒரு தாளந்தை வாங்கினதை கொண்டு போய் புதைச்சி வச்சுட்டான். அப்போ ரொம்ப நாளைக்கு பின்னால் ஆண்டவர் வரும். இது எதை குறிக்குது? நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம், அவர் வருகையில் வரப்போகிறாரு. அவர் நம்மளை கேள்வி கேட்க போகிறாரு. நான் உன்னை ஊழியக்காரனாக நியமிச்சேன், உனக்கு இந்த தாளந்தெல்லாம் நான் கொடுத்தனேன், ரட்சிப்பின் தாளந்தை கொடுத்தனேன், இத்தனை போதகம்லாம் உனக்கு பண்ணினாங்களே, நீ போய் இதை வித்தையா, எத்தனை தாளந்து நீ சம்பாதிச்ச அப்படின்னா நான் எல்லாத்தையும் போட்டு போச்சுட்டேன் அப்படின்னா உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே நீ ரொம்ப நல்லவன்னு சொல்ல மாட்டாரு. இதை எடுத்து இன்னொருத்தர் கொடுத்துருவாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசுல உங்களுக்கு எத்தனை தாளந்துகள் இருந்ததுன்னு. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த தாளந்துகள்லாம் காணா போச்சுன்னா எங்க போச்சு? எங்க போனா நமக்கு என்ன? எங்க போச்சுன்னா இப்படிதான் போச்சு. எல்லாத்தையும் கொடுத்து பார்க்குறாரு, பயன்படுத்தல, எடுத்து வேற ஒருத்தர் அவன் பரிபூர்ணம் அடைவான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கொடுத்துருக்கிறது முதல்ல சொன்னேன், கொஞ்சத்துல உண்மையா இருந்தோம்னா அநேகத்துக்கு அவர் அதிகாரியா வைப்பாரு. அப்ப இந்த கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்க தேவன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு வேற ஒண்ணும் இல்லை, ஆண்டவர் பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோடி ரூபா கொடுக்கணும்னா கொடுக்க முடியும். அந்த 1 கோடி ரூபா கொடுத்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்னா அவருக்கு தான் தெரியும். அதனாலதான் அவர் கொடுக்கல. பிசாசு எப்படி இல்லை கிரி செய்வான்னு ஆண்டவருக்கு தெரியும். அது நம்ம கிட்ட உண்மை இல்லை, கொஞ்சம் கூட உண்மை இல்லை. அப்புறம் நிறைய கொடுத்தா என்ன ஆகும்? நம்ம இந்த நிலைமையை காட்டிலும் இன்னும் மோசமா போயிருக்கோம். சரி, அடுத்த வாசகம் யோவான் 10:10. திருடன் திருடவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இப்ப இந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. இந்த வார்த்தை ஜீவன், அவருடைய அப்பா அவருடைய மாமிச ஜீவன், அவருடைய ரத்த ஜீவன். இவ்வளவு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். எதுக்கு சாப்பிட்றோம்? இன்னைக்கு ராபோஜனம் இருக்கு, எதுக்கு கொடுக்குறோம்? எதுக்கு சாப்பிட்றோம்? எதுக்கு சாப்பிடணும்? பரிபூரணம் அடையணும். வாங்கி வாங்கி சாப்பிட்டு 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 நம்ம ஆமா ஆமாட்டு போறது இல்லை. அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த ஜீவனானது நம்ம பரிபூரணப்படுவதற்கு தான் அவர் வந்தார். அப்ப இந்த பரிபூரணப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு நம்ம ஆத்மா சொல்லணும், பரவாயில்ல ஓரளவுக்கு நீ வந்திருக்க, இருந்தாலும் இன்னும் பத்தலை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும். இல்லை நான் என்ன குழந்தையாவே இருக்கேன்னு சொன்னா நீங்க தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது வரும். அடுத்த வாசிங்க ரோமர் 12:2. அடுத்தவங்க 1:15. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். அப்ப இந்த மனம் புதிதாகணும், நம்முடைய சிந்தனை புதிதாகணும். அப்ப இந்த உலகத்துக்குரிய வேஷம் அல்ல, இந்த உலகத்தை பிரியப்படுத்துறதுக்காக அல்ல. யாரை பிரியப்படுத்துறதுக்கு? ஆண்டவரை, தேவனை பிரியப்படுத்துறதுக்கு. அப்ப எல்லாமே யாரை முன்னிட்டு எல்லாரும் செய்கிறோம் என்று சொன்னால் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக, பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்த என்பதற்காக. அப்படி இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். நீங்க ஒரு காரியம், தீமையான காரியங்கள் ஒன்று செஞ்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள துக்கப்படுகிறார் என்று சொன்னால் நீங்க பரிசுத்தத்துக்குள்ள இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு அது அத்தாட்சி. அப்படி இல்லை, நான் என்ன செஞ்சாலும் அவர் கண்டுக்கவே மாட்டாரு, நான் பாட்டுக்கு இருக்கிறேன்னா நீ விலகி ரொம்ப நாள் ஆச்சுன்னு அர்த்தம். சிந்திச்சுங்க. வேதம் தெளிவா இருக்கு. யாரையும் ஏமாற்ற முடியாது, தேவனை ஏமாற்ற முடியாது. வேத வசனம் ஒவ்வொருத்தருக்கும் தெளிவா சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்த வாசகம் 1 கொரிந்தியர் 3:5. எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லா
மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறபடியால். இங்க நாங்க என்ன உபதேசம் உங்களுக்கு நாங்க சொல்லலை. எல்லா உபதேசத்தையும் எல்லா ரகசியத்தையும் எல்லா ஆழங்களையும் உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். படுத்தி இருக்கிறோம். ஆனா நீங்க சம்பூர்ணப்பட்டு இருக்கீங்களா? நீங்க அதை யோசிங்க. இவ்வளவு சொல்றோம், இவ்வளவு வேத வசனமான நோக்கி இவ்வளவு எதிர்பார்க்குதுன்னு சொல்றோம். ஆனா எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க? அடுத்த வசனம் வாசிங்க. அப்போ எபேசியர் 4:11, இன்னொருத்தவங்க பிலிப்பியர் 4:12. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, இப்ப விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலர் இதை பற்றி பேசினா நிறைய லேட் ஆகும். அப்ப எதுக்கு இந்த தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷங்கள் இவங்கெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த சபை பக்தி விருத்தி அடைந்து பூரணப்படுவதற்காக, சம்பூர்ணமாக்கப்படுவதற்காக இந்த 5 வகை ஊழியமும் அவசியம். இந்த 5 வகை ஊழியத்தை பற்றி நீங்கள் நல்லா நான் புரிஞ்சுக்கணும். இன்னும் நாளைக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் பற்றி எல்லா உபதேசத்தையும் நீங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் மற்றவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல முடியும். அடுத்த வாசகம் கொலோசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். இன்னொருத்தவங்க இப்ப என்ன செய்யணும்? இப்ப சகல இதை நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கோம். சகல அதிகாரத்துக்கும் சகல துறைத்தலங்களுக்கும் யார் தலைவர்? இயேசுதான் தலைவா இருக்கார். அவர் எப்படியாப்பட்டவர்? பூரணப்பட்டவர். அப்ப நம்ம எப்படியா வரணும்னு நினைக்கிறாரு? பூரணம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். அடுத்தது 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு. இப்ப எல்லாவற்றையும் இந்த பூரணமாக்கப்படுறதுக்கு நம்ம மேல போகும்போது இந்த பிசாசானவன் ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கிறான். என்ன ஆயுதம்னா பயம். நம்ம இப்படி போனா நம்முடைய சந்ததி என்ன ஆகும், இப்படி போனா உலகம் நம்மளை என்ன நினைக்கும், இப்படிப்பட்டதான உலகத்துக்குரியதான பயத்தை அவன் உண்டாக்கி விடுகிறான். இந்த பயம் வந்துச்சு அப்படின்னா நமக்குள்ள என்ன இல்லை? தேவனை பற்றிய பூரண அன்பு இல்லை. பூரண அன்பு வந்து விட்டால் இந்த பயம் ஓடி போயிடும். அடுத்த வாசிங்க. லூக்கா 6வது அதிகாரம் 40வது வசனம். சீஷன் தன்னுடைய குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் குருவை போல இருக்கிறார். இதுதான் டாப். இப்ப தேறினவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அளவு, அதற்கு ஒரு நிலை, ஒரு லெவல் என்னன்னா நம்ம குருவை போல இருக்கணும். குரு யாரு? இயேசு கிறிஸ்து குருவை போல இருக்கணும். அடுத்த ஒரே வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 3வது அதிகாரம் 2-3வது வசனம். நாம் எல்லாரும் தவறுகிறோம். இப்ப பூரண புருஷன் யாரு அப்படின்னா சொல் தவறாதவனா இருக்க வேண்டும். இது நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஒன்று தரேன்னு சொன்னா தரணும், வர்றேன்னு சொன்னா வரணும். நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்களோ அந்த வார்த்தையின்படி நடக்கணும். இதுக்கு ஓமையா ஆண்டவர் சொல்றாருன்னா, குதிரைக்கு கடிவாளம் போட்டு அந்த கடிவாளத்தில் எந்த பக்கம் திருப்புறமோ அந்த பழக்கம் போகும்.
அப்ப இந்த சரீரமாகிய கடிவாளத்தினால, இந்த ஞானேந்திரியத்தினால வச்சு அடக்கி, நான் சொல்லுகிறது நீ கேளு அப்படின்னு ஆத்மா சொல்றதை நீங்க கேட்க வச்சு, நான் இதை சொல்லிட்டேன் செய்வேன். நான் எப்ப சொன்னேன் நீ பூரணப்பட்டவன் அல்ல? நான் எப்ப கொடுக்கிறேன்னு சொன்னேன் பூரண புருஷன் அல்ல. ஆகினால வார்த்தைகளிலே கவனமாயிருங்கள், யோசிச்சு பேசுங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டா இத்தனை மணிக்கு வருவேன், நான் வர்றேன், 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, இடையில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க, நான் வந்துடுறேன், நோ ப்ராப்ளம். அன்னைக்கே வர்றதில்லை. நான் வரலான்னு தான் நினைச்சேங்க அப்படின்னால என்னாச்சு, போச்சு. ஆனா என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். எல்லாம் முழங்கால் போடுவோம். நம்மை சிந்தித்து பார்ப்போம். எத்தனை விஷயங்களிலே நம்ம இவ்வளவு நேரமாக நம்முடைய அந்த வசனங்களிலே நம்ம ஆராய்ந்து இருக்கிறோம். எத்தனை விஷயங்களிலே நாம் குழந்தைகளாக இருக்கிறோம். எத்தனை விஷயங்களிலே நாம் தேறினால் ஆக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். தேவனிடத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க, அது தேவன் விரும்புகிறார். ஆண்டவரே, நான் எத்தனையோ விஷயங்களிலே நான் குழந்தை போல இருக்கிறேன், குழந்தை போல யோசிக்கிறேன், குழந்தை போல பேசுகிறேன். ஆண்டவரே, நான் சொன்னதை எதுவுமே நான் செய்யறதில்லை. நான் எதை சொன்னாலும் நான் வேற ஏதாவது செஞ்சுட்டு இருக்கேன். ஆண்டவரே, இவைகளெல்லாம் என்னை விட்டு போக வேண்டும். நான் பூர்ண புருஷனாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, நீ அந்த பூர்ணத்திற்கு இந்த நோக்கி என்னை வழி நடத்தும். நான் என்னை சரீரம், ஆவி, ஆத்மாவே ஆண்டவரே நான் நம்முடைய பாதத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, முழுவதுமாக என்னை ஏற்று நடத்த ஆண்டவரே. நான் குருவை போல உண்மை போல ஆக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் என்னை தவறு விடுகிறேன். ஆண்டவரே எப்படியாவது நான் அதை நான் சேர்க்க வேண்டும். அந்த இடத்தை நான் போய் சேர வேண்டும். நீ விரும்புகிற காரியத்தை நான் செய்ய வேண்டும். ஆண்டவரே, தடைகளை நீர் எடுத்துக் கொள்வீராக. உம்முடைய உன்னதத்தின் பலத்தினால் என்னை நிரப்புவீராக என்று சொல்லுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு விருப்பத்துக்கு மேலாக அவர் கிரியை செய்கிறவர். நம்ம விருப்பமும் வியாஜையும் இல்லாவிட்டால் அது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அது பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அதனால் பலவந்தம் பண்ணுவோம், அவரை போல மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.